எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மந்த்துக்கான பட்ஜெட் பிளானிங்கும் அப்புறம் சேவிங்ஸும் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்றத வந்து பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ மெயினாக வந்து நம்ம எதுலலாம் வந்து நம்ம சேவ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரொவிஷன் வந்து நான் வந்து 3000 தான் வந்து போட்டிருக்கேன். ப்ரொவிஷன் ஏன் 3000 போட்டிருக்கேன் அப்படின்னா, லாஸ்ட் மந்தோட கேரி ஃபார்வர்ட் வந்து எதனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையானதை மட்டும்தான் வாங்கிப்பேன். ஸோ ஒரு மந்த் வந்து பல்காக வந்து வாங்குறது, ஒரு மந்த் வந்து தேவையானதை மட்டும் வாங்குறது. இப்படி பண்ணும் பொழுது ஆல்டர்னேட் மந்த்ஸ் மாதிரி நீங்கள் அந்த மாதிரி செய்யும்பொழுது அதிகமாக வந்து பணம் வந்து செலவாகாது. அந்த பணத்தை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து இன்ட்ரெஸ்ட் தான் வந்து பே பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் அந்த இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து மூவ் பண்ணிடுவேன். சரிங்களா? ஸோ இதான் வந்து நம்ம வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டெய்லி வந்து என்ன வந்து தேவையோ அதே வந்து வாங்கிப்பேன். நோ பல்க் ரெக்வயர்டு அப்படின்னு வந்து போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ 4 பேர் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அன்றாட வந்து செலவு பண்ணும்பொழுது நம்ம வந்து மிச்சமும் பிடிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து ஸ்கூல் ஃபீஸு. இதை வந்து தவிர்க்கவே முடியாது. இதை வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பெண்டிங்லேயே வந்து போட்டாச்சு. ஸோ பெண்டிங்கில் போட்டுட்டு இன்னும் ஜனவரி மந்த் வந்து ஃபீஸே வந்து பே பண்ணல. அது வந்து ஃபெப்ரவரி மந்த்து ஃபீஸாக வந்து நான் கன்வெர்ட் பண்ணி பே பண்ணிவிடுவேன். ஸோ ஃபெப்ரவரி மந்த் ஃபீஸ் வந்து மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் வந்து பண்ண போகிறேன். ஸோ மார்ச் ஃபீஸ் வந்து மார்ச் மந்தோட லாஸ்ட் வீக்கில் வந்து பே பண்ணுவேன். சரிங்களா? இதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்த்திங்கன்னா, நான் டேரெக்டாக வந்து என்னோட அசலில் கட்டிடுவேன். ஸோ வட்டியில் வந்து கட்ட மாட்டேன், அசலில் வந்து கட்டிடுவேன். ஸோ எலக்ட்ரிசிட்டி பில் வந்து பார்த்திங்கன்னா அல்டர்னேட் மந்த்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ ஒரு மந்த்து கட்ட வேண்டியது, மறு மந்த்து வந்து கட்டாமல் இருக்க வேண்டியது. அப்போ பர் மந்த் எனக்கு இந்த மாதம் வந்து 1200 வந்து வந்திருக்கு. ஸோ பர் மந்த் வந்து நான் வந்து 600 வந்து எடுத்து வைக்கணும். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ அந்த சொல்கிற மந்த் வந்து நான் வந்து பே பண்ணிடுவேன். குறிக்கிற மந்தில் வந்து நான் வந்து பே பண்ணிடுவேன். ஸோ அந்த மந்தோட பைசா வந்து அப்படியே வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து சின்னதாக நம்ம பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து பெரிய அமௌண்ட்டாக வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ கேஸ் வந்து நான் 850 வந்து, அதுவும் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் கேஸு. ஸோ அதே வந்து அப்போ மந்த் வந்து 425 தான் வந்து பே பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது எனக்கு பிப்ரவரி மந்த்துக்கு வந்து மேஜராக வந்து எதுவுமே வந்து செலவே இருக்காது. ஸோ 5600 ஸ்கூல் ஃபீஸும் வந்து நான் வந்து போஸ்ட்போன் பண்ணுறேன். போஸ்ட்போன் தான் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ப்ரீபோன் வந்து பண்ண முடியல, அதனால போஸ்ட்போன் பண்ணுறேன். ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து நான் என்ன வந்து பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்காக வந்து வெங்காயமும் தக்காளியும் தள்ளு வண்டியில் வந்து ரோட்டில் வந்து விற்பாங்க இல்லையா, கூவி விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி 100 ருபீஸ்க்கு வந்து 2 kg வந்து 4 kg ஆனியன் வந்து 100 ரூபாய்க்கு வந்து தராங்க. ஸோ ஆனால் எனக்கு வந்து தேவை என்னென்னா 2 கிலோ மட்டும் தேவை. ஸோ அது மாதிரி நான் 50 ரூபாய்க்கு வந்து வாங்கிப்பேன். ஸோ அதே கான்செப்ட் தான் வந்து டொமேட்டோ, வெங்காயம் தக்காளி வந்து இந்த மாதிரி வந்து தள்ளுவண்டியில் வந்து வாங்கிப்பேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து சீசனல் வெஜிடபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது நான் என்னெல்லாம் வந்து பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெமன் வந்து எப்போவுமே வந்து வீட்டில் வந்து 5 லெமன் 20 ரூபான்னு வந்து விற்கும். அப்புறம் புதினா, கொரியாண்டர் இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா, நான் ஒரு நாள் லெமன் ரைஸு, ஒரு நாள் வந்து குழம்பு சாதம், அப்புறம் மறுநாள் வந்து புதினா சாதம், அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி சட்னி. ஸோ இது மாதிரி மாற்றி நானே வந்து பிளான் பண்ணிப்பேன். ஸோ இந்த 4மே லெமனு, மின்ட்டு, கொரியாண்டர், அப்புறம் கோகோனட், தேங்காய் பால் சாதம் ஒரு நாளைக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து வாங்கிக்கிறது உண்டு. ஸோ இதெல்லாம் 20 ரூபா. அப்புறமா வந்து புதினா வந்து புதினா கட்டும் 20 ரூபா. அதுக்கப்புறமா வந்து ஜிஞ்சர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ அது இருந்ததுன்னா ஒரு நாள் வெஜிடபிள் சாதம் வந்து செஞ்சுக்கலாம். ஸோ கோகோனட் வந்து 350 வந்து கூர் கட்டி விற்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பெரிய கடையில், ஸோ வாழை இலைக்குன்னு ஒரு கடை இருக்கும். ஸோ அங்கே போய் வாழை இலை வாங்கும்பொழுது கொஞ்சம் சீப்பாக வந்து கிடைக்கும். அதே மாதிரி தேங்காய் மண்டியில் தான் போய் 3 தேங்காய் 50 ரூபா அப்படின்ற மாதிரி நான் வந்து வாங்கிப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து பண்ணும்பொழுது நம்மளுக்கு எல்லா விஷயமும் வந்து கம்மியாகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நான்வெஜ்ஜை வந்து நான் வந்து பெருசாக வந்து செலவாகும். வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 300 350 வரைக்கும் எனக்கு வந்து செலவு ஆகும். ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் தானே செய்கிறோம். ஸோ 2 ஐட்டமாக வந்து எடுத்து வந்து செஞ்சுப்பேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கு வந்து ஒரு ட்ரே வந்து அப்படியே வாங்கி வச்சுருவேன்.
ஸோ தேவையான அப்போ புதன்கிழமையில் எக் ரைஸு அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிப்பேன். அதுக்கப்புறமா நடுவில் பசங்க நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா, சப்போஸ் குழந்தைங்க இல்லைங்களா, வளர குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் வந்து கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்றதுனால ஸோ எக்கும் வந்து நான் பாயில்டு எக் வந்து ஸ்கூலுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வெஜிடபிள்ஸில் அதை வந்து ஒரு வாட்டி வந்து கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். ஸோ அது இல்லாமல் ஃபஸ்ட்டு வீக் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபிஷ்ஷு வந்து நான் அடிக்கடி செய்வேன். அடிக்கடினா 2 வாரம் வந்து ஃபிஷ் அந்த மாதிரி நான் 4 வாரத்துக்கு வந்து எப்படி பிளான் பண்ணுறேன்னு சொல்கிறேன். நீங்கள் எல்லாமே வந்து மட்டனும் வந்து நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபிஷ்ஷு வந்து 1/2 கிலோ தான் வந்து எடுப்பேன். அதே வந்து ப்ரான் வந்து 1/2 கிலோ தான் வந்து எடுத்தேன் லாஸ்ட் வீக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு ஜனவரி மாதம் அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபிஷ்ஷு வந்து 1/2 கிலோ 120 ரூபாய்க்கு வந்து பொடி மீன் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து குழம்பு வச்சுப்பேன். அப்புறம் வந்து 1/2 கிலோ வந்து 140 ரூபாய் வந்து ப்ரான்ஸ் வந்து வாங்கினேன். ஸோ ஓவராலாக வந்து எனக்கு 260 ரூபாய் தான் ஆச்சு. இது தொக்கு வந்து பண்ணிப்பேன், இல்லை யாரா பிரியாணி மாதிரி மறுநாள் வந்து பண்ணிப்பேன். ஸோ இவ்வளோ தான் வந்து 260 ரூபாயிலே வந்து எனக்கு வந்து நான் வந்து அந்த வீக்கை வந்து நான்வெஜ் கிரேவிங்ஸை வந்து முடிச்சிடுவேன். ஸோ அடுத்த வீக்குக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸோ செகண்ட் வீக் வந்து கண்டிப்பாக வந்து பசங்க சிக்கன் எதனா கேட்டுருவாங்க. ஸோ அதனால் வந்து சிக்கன் வந்து 1/2 கிலோ ஒரு 150 ரூபாய்க்கு வந்து வாங்கிப்பேன். ஸோ அடுத்தது வந்து சீ ஃபுட் என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கிராப் இருக்கும் 1/2 கிலோ ஒரு 150 ரூபா. இல்லைனா ஃபிஷ்ஷு லாஸ்ட் வீக் வந்து குழம்பு வச்சோன்னா, ஸோ இந்த வீக் வந்து இதை வந்து தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து நான் வந்து ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணிக்கிற ஃபிஷ்ஷை அந்த 150க்கு மேலே வாங்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து தேர்ட் வீக் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் மட்டன் வந்து கண்டிப்பாக சாப்பிடுவீங்க அப்படின்றவங்களுக்கு ஸோ 1/2 கிலோ மட்டன் வந்து 450 ரூபா கிட்ட விற்கிது. ஸோ 450 ரூபாய்க்கு வந்து 1/2 கிலோ மட்டன் வாங்கிக்கலாம். ப்ளஸ் 450 ரூபாய்க்கு நம்ம மட்டனே வாங்கினதுனால ஸோ எக்கு தேவைப்பட்டால் எக்கு கிரேவியில் வந்து போட்டுக்கலாம். ஸோ சிக்கனமாக வந்து சாப்பிட்றது, நம்ம சாப்பிடாமல் வாயை கட்டணும் அப்படின்றது இல்லை. எனக்கு வந்து இதே வந்து போதும். ஸோ எனக்கு வந்து 1/2 கிலோன்றதே வந்து குழந்தைங்க நான் 3 பேர் தான் சாப்பிடுவோம். இதுக்கிடையில அம்மா ஹஸ்பண்ட் யாருன்னா வந்தாங்கன்னா இதுவும் வந்து கரெக்டாக போயிடும். எனக்கு 2 ஐட்டம் வந்து செய்கிறதுனால எனக்கு பத்தாமலாம் போகாது. ஸோ கரெக்டாக வந்து நான் வாங்குகிறேன். அப்புறமா வந்து மட்டன் நான் வாங்க மாட்டேன். அதுக்கு பதிலாக வந்து ஃபிஷ் ஐட்டம் வந்து வாங்குவேன். இல்லை பசங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டு மட்டன் தேவைப்பட்டால் ஸோ இந்த பிளான் வந்து நான் அப்ளை பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ 4th வீக் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, பசங்க வந்து தம்பிக்கு வந்து ஸ்குவிட்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்குவிட் இருந்தால் ஸ்குவிட் வாங்குவேன். அப்படி இல்லைனா வந்து ஃபிஷ்ஷு, அப்படி இல்லைனா ப்ரானு, சிக்கன் பசங்க என்ன கேட்குறாங்களோ அதை மாதிரி ஒரு 200 ரூபாய்க்கு வந்து வாங்கிடுவேன். ஸோ ஏன்னா லாஸ்ட் வீக்கே வந்து நான் 450 ரூபா வந்து செலவு பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஸோ இங்கே வந்து 200 ரூபாய்க்கு மட்டும் எதனா ஒரு ஐட்டம் வாங்கிட்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ எக்கு வந்து டோஸ்ட் மாதிரி எக்கு வறுத்துக்கலாம். ஸோ எதனா ஒன்று 200 ரூபாய்க்கு மட்டும் நான் வாங்கிப்பேன். காம்பன்சேட் பண்ணுறதுக்கு எக்கை வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, மொபைல் கனெக்ஷன்ஸ் வந்து எனக்கு ஆஃபரில் வந்து 6 மந்த் ஒன்ஸ் வந்து நான் போட்டுப்பேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மொபைல் டேட்டாலே தான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ எனக்கு அதில் வந்து ஓகேன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து 2 சேனல் இருக்குதுன்னு தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சேனலுக்கு பண்ணேன்னா மறுநாள் வந்து இன்னொரு சேனலுக்கு ஆல்டர்னேட் டேஸ் அது மாதிரி பிளான் பண்ணிக்குவேன். ஸோ 6 மந்த்ஸ் வந்து எனக்கு வந்து மொபைல் வந்து எனக்கு மட்டும்தான் ரீசார்ஜ். ஹஸ்பண்ட் வந்து அங்கே இருக்கிறதுனால ரீசார்ஜ் அதில் பண்ணிப்பார். சரிங்களா. பெட்ரோல் வந்து எனக்கு பெட்ரோல் எக்ஸ்பென்சஸே இல்லை, எலக்ட்ரிக் பைக் தான். ஸோ எலக்ட்ரிக் பைக் எனக்கு மட்டும் அப்படின்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு கரண்ட் பில்லையே வந்து வந்துடும். பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அது எல்லாமே சேர்த்து 1200 ரூபாய் தான் வந்து பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் எனக்கு வந்து வருது. ஸோ அடுத்தது வந்து ஸ்நாக்ஸ். இப்போ பெரும்பாலும் வந்து கொஞ்சம் வீடு வந்து ஷிஃப்டிங்கில் இருக்கிறதுனால ஸ்நாக்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து வீட்டில் வந்து செய்யறதில்ல. அப்புறம் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஒன்ஸ் வந்து 200 ரூபாய்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிக்சர் ஐட்டம்லாம் வந்து 200 ரூபாய்க்கு வந்து வாங்கிப்பேன். அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸும் வந்து வாங்கிப்பேன். வீட்டில் வந்து நடுவில் தேவைப்படும் போது செஞ்சுக்கிறது உண்டு. ஃப்ரூட்ஸ் அப்புறம் வின்டர் சீசனில் வந்து ஃப்ரூட்ஸும் வந்து சீசன் தான். இப்போ வந்து கோல்டு பிடிக்குது அப்படின்றதுனால பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் கொடுக்காம நான் வந்து இருக்கேன். ஃப்ரூட்ஸும் வந்து இப்போ சப்போட்டா, பனானா, அதுக்கப்புறமா வந்து சீசனல் ஃப்ரூட்ஸ் ஆரஞ்சு வந்து நல்லா கிடைக்குது, ஆப்பிள், இந்த மாதிரி வின்டர் சீசனில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும்போது இந்த ஃப்ரூட்ஸ் வந்து நான் வந்து தேவைப்படும் போது நான் வாங்கிக்கிறது உண்டு.
ஸோ இப்படி ஓவராலாக வந்து எனக்கு செலவு அப்படின்றத பார்த்திங்கன்னா வீட்டு செலவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 10,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபாய்க்குள்ளேயே வந்து எனக்கு வந்து முடிஞ்சிருது. ஸோ இதான் வந்து எனக்கு இந்த மந்த்துக்கான பட்ஜெட் பிளானிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ 10,000 ரூபாய் வந்து தாராளமாக வந்து எனக்கு செலவு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மந்தில் எனக்கு சேவிங்ஸு அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜனவரி மந்தில் 0 சேலஞ்ச் பண்ணி 2,200 ரூபாய் வந்து ஆர்டியில் வந்து போட்டாச்சு. அது வந்து ஃபெப்ரவரி மந்த்து ஃபஸ்ட்டு வீக்லேயே வந்து போட்டாச்சு. ஜனவரிக்கு டிசம்பரில் 21 நாள் பிளான் பண்ணி அதையும் வந்து நான் வந்து போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து ஃபெப்ரவரி மந்தில் என்ன பிளான் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் எல்லாமே எனக்கு வந்து சேவிங்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இப்படி நான் பிளான் பண்ணி பட்ஜெட் வந்து பிளான் பண்ணிட்டேன் இல்லைங்களா. ஸோ பட்ஜெட் வந்து பிளான் பண்ணிவிட்டு ஸோ ஃபெப்ரவரி மந்தோட எனக்கு சேவிங்ஸை நான் வந்து அப்படியே வந்து ரொட்டேஷன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணும்பொழுது எனக்கு வந்து ஒரு 1000லேருந்து 1,500 எனக்கு வந்து நான் ஆர்டியில் வந்து போடுறதுக்கு சான்சஸ் அதிகமாக கண்டிப்பாக வந்து போட்டுருவேன். சரிங்களா. ஸோ அப்புறமா வந்து அது மட்டும் இல்லாமல் மந்த்லி வந்து நான் கொஞ்சம் அமௌண்ட் ஆச்சும் 1000 ரூபாய்னாச்சும் நம்ம இது வந்து ஜுவல் லோனு வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஃபுல்லாக வந்து லாக் ஆகிருக்கிறதுனால 1000 ரூபாய் வந்து எனக்கு பெரிய விஷயமா வந்து தெரியுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நான் ஒன்று ஒன்றா வந்து மாற்றி தேவைன்றத அப்போ வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் வந்து லாங் டேர்ம் பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால ஸோ ஷார்ட் டேர்ம் வந்து சேவிங்ஸ் வந்து ரொம்ப பெருசாக வந்து இருக்கிறது இல்லை. எனக்கு வந்து இஎம்ஐயே வந்து அது ஒரு பெரிய சேவிங்காக தான் வந்து தெரியுது. ஸோ லாங் டேர்மில் வந்து என்னென்ன சேவிங்ஸுன்றது வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். இந்த மாதிரி உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேவ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் ஸ்டே வித் மீ ஹேமா. பாய்.